இப்படி இப்படி பார்த்து என்ன நீங்கள் மனசாப்படுத்த நான் இனி இங்கே வர நான் அப்போ அந்த ஒரு உதவி திட்டம் என்ன நடந்தது, அது முடிஞ்சுதா கொண்டுதான்னு சொல்லி ஒரு அப்டேட் உண்டு, கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு எங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே எனக்கு பேச யார் பேசணும் இல்லை கொமெண்ட்ஸ் நாங்கள் என்ன பிள்ளையோ வரனாலும் கொமெண்ட்ஸ் வாசிப்பினோம். எந்த காசு என்று சொல்கிறேன்ட்டு நான் உழைச்ச காசு தான் என்று சொல்கிறேன். நான் கொடுமையான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்குது. அந்த வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர்கிட்ட அந்த அக்காவோட கணவன் வந்துட்டு இப்படி வந்து மத்திய கிழக்கு நாடொன்றில் வேலைக்கு போன இடத்துல வந்துட்டு தன் மனைவி கொஞ்சம் கஷ்டப்படுற அவ எடுக்கிறதுக்கு வந்துட்டு அதுலேயே வீடு கட்டி காணி கட்டியிலும் கொண்டார் விளக்கம் தெரியாதப்பா. அவர் 22 லட்சம் அந்த அண்ணா தாரன். எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். இப்ப என்ன கல்வி மாதிரி காப்பாத்தி நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு மான மரியாதை ஒன்றுமே இல்லை. நான் உண்மையா நினைச்சது இதுவும் ஒரு ஏமாற்று வேலை தானோ மனசுல இருந்தது சந்தேகம். நான் உங்களை கஷ்டப்படுத்துறதா நான் வந்து என்னத்துக்கு அந்த கடைசி தருணத்துல நீங்க 12:30க்கு டிக்கெட் அனுப்புனீங்க, அதோட எல்லாம் தவிடு கூடி ஆயிடுச்சு. நான் நினைப்பேன் அவ்வளோ இப்படித்தான் எங்களை பற்றி கதைக்கிற எல்லா எண்ணங்களும் தவிடுபடி ஆகணும்ன்றான் இந்த விருப்பம். அதுக்கு உங்களை மாதிரி ஆக்கள் தான் சான்றா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எப்படி இந்த ஏரியா கிடைச்சது, இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாமல் கிடைச்சிருக்குமோக்கா? அப்போ ஆரம்பத்தில் நான் இன்றைக்கும் நான் 6 வருஷமாக யூடியூப் சேனல் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நான் சாப்பாட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்க ஒரே பேப்பர் கொடுத்தான். இப்போ இல்லை நான் ஃப்ளைட்டில் நின்று சொல்லுவேன் கத்தி கத்தி. அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ பேர் இவ்வளோ கதைச்சாலும் உங்களோட காரியமாகி கொண்டு தானே இருக்குது. தொட்டிடம் எல்லாம் கல்யாண்டு என்ன எழுதுறாங்க. எல்லாம் உங்களோட விஷயத்துல உதாரணம் பற்றிப்பாங்க. நான் என்ன விஷயத்தில் உங்களோட விஷயத்தில் கலவரத்துப்பேன் யோசிப்பாங்க. நானே இது உங்களோட மனசுன்னு ஒரு மாதிரி காய்ச்சிருந்தா நீங்கள் கொரோனாக்காங்க ஒன்று. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சரியாக பருத்தித்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற ரோட்டால் வந்து இப்போ நாங்கள் மாலசந்தி நோக்கி போய் கொண்டிருக்கோம். வந்து அதுக்காண்டி மாலசந்திக்கு போகல, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுவும் நாங்கள் 5:30க்குள்ளே வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் நிற்கணும். ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுப்பட்டி நிசாக்காண்ட வீட்டு ஒருக்கா போகணும். பார்த்திங்கன்னு சொன்னால் கதவு வந்துட்டு கம்ப்ளீட்டாக செய்ய சொல்லி சொன்னாங்க. வந்துட்டு கதவு வேலை வந்துட்டு நடந்து கொண்டு இருக்குதான். அப்போ அன்றைக்கு ஒரு வீடியோலையும் சொன்னானோ தெரியலை. வந்துட்டு அப்போ அவள் யார் பிள்ளை வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. இது என்னென்னு சொன்னால், இப்படி அண்ணா கதவுக்கு 1 லட்சம் ரூபா காசு கேட்கினம், என்ன செய்கிறது அப்படி என்று சொல்ல. அப்போ நான் சொன்னேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அவையோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்கோ, நான் வந்துட்டு காசை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த காசை போட்டுட்டு ரிசீவ் டைம் வந்துட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அதையும் நாங்கள் இப்போ அங்கே போனால் வந்துட்டு மேக் ஷூர் பண்ணலாம். அதில் நோ டவுட்ஸ் வந்து பிறகு நீங்கள் யாரும் நாங்கள் வந்துட்டு நான் போடுற மாதிரியே வாக்கு சொல்லி போட்டு பிறகு அவாட்டை நான் வாங்கி எடுக்கிறேன்லாம் அப்படி யாருமே நினைக்க மாட்டாங்க. அறிவுள்ளவங்க என்று வந்துட்டு நல்ல மனசு உள்ளவங்க. பட் இருந்தாலும் நான் அதையும் வந்துட்டு மேக் ஷூர் பண்ணி விட்றேன். அந்த ரிசிப்ட்டுமே இருக்குது அந்த டேட்டோட. அப்போ அந்த கதவுக்கான அட்வான்ஸ் கொடுத்து இப்போ கதவு வேலை வந்துட்டு நடந்துகிட்டுருக்குதான். கதவு இன்னும் வரையில. அப்போ அந்த தம்பியோட, அதாவது வந்து அந்த கதவு நிலை செய்கிற தம்பியோட நான் கதைச்சேன். அவர் சொன்னார் வந்து இப்போ ஒர்க் வந்து ஒன்று கோயிங்காக இருக்குதுன்னா நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம், ஃபினிஷ் பண்ணால் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கிடையில் வந்து வயரிங் வேலை, அதுக்கு வந்துட்டு ஒரு மினிமம், அதாவது வந்துட்டு அடிப்படை தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி ஒரு வயரிங் வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளவு முடியும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஒரு அந்த அண்ணாவோட, அந்த வீட்டுக்கார அண்ணாவுடைய அந்த, அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த அக்கா வந்து சொன்னவங்களாம் தான் ஒரு 50,000 தாரன் அந்த கூலிக்கு அப்படின்னு சொல்லிண்டு. அப்போ நான் சொன்னேன், சரி அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் தானே, நீங்கள் அவைட்டியை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி. பிறகு வந்துட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் உண்டு, அதாவது ஒரு எஸ்டிமேஷன் கோட்டேஷன் ஒன்று மாதிரி அனுப்பியிருந்தேன் அனிசாக்கா. வந்துட்டு இவ்வளவு சாமான் வந்துட்டு தேவையாம், இன்னென்ன சாமான் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை தேவையாக வந்துட்டு செய்கிறதுக்குன்னு சொல்லி அந்த அண்ணா பார்த்து சொன்னவர் உண்டு. அப்போ நான் சொன்னேன், சரி பிரச்சனை இல்லை, நான் வந்து காசு கொண்டு வந்து தாரன், நீங்கள் வந்துட்டு சாமான் என்ன நாங்கள் எடுத்து கொடுக்கோமே இல்லை அவர் எடுப்பாரோன்னு சொல்ல, இல்லை வட்ட வேறு எது இருந்தாலும் ஓகேன்னு. அப்போ நான் சொன்னேன், ஓகே நான் காசு வந்து கொண்டு வந்து தாரேன், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து செய்யுங்க, அங்கால கூலி வந்து அக்கா கொடுக்குறேன்னு சொன்னவா தானே அப்படின்ட்டு சொல்லையும் வந்துட்டு. பிறகு ஒரு கதை வந்துச்சு என்னென்னு சொன்னால், அக்கா வந்து முதல்
ஃபுல்லாக வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னால் தான் கூட முடியுமெண்டா தான் கொடுக்குறேன்னு சொன்னவாம். ஆனால் இப்போ ஒரு என்ன பேசிக்காக தான் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தான் வந்துட்டு இப்போதைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமெண்டாக்கா சொன்னவான்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தா. இப்போ வந்து இதை நாங்கள் வீடியோவில் சொல்கிறாண்டு இல்லை வந்து அன்றைக்குமே வந்து அவங்க தந்ததை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது வந்துட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு நாங்கள் அதை வந்துட்டு சொல்ல ஆகட்டோம்னு சொன்னால் இப்போ அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க, நாங்களும் வந்துட்டு கூட கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ஸோ அதால் இப்போ அவங்க அதிலேருந்து வித்ட்ரா ஆகிட்டாங்க அப்படின்றதையும் நான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றக்காண்டி வந்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறது, கூடவோ குறைவோ நான் வந்து தாரேன் அப்படின்னு சொன்னதை அவங்க வந்து தந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கு. மேபி அவங்களோட நிலைமையும் ஒரு மோசமாக இருந்திருக்கலாம், எனக்கு இன்னும் தெரியலை வந்து. அப்போ வந்து சரி ஓகே விடுங்க பரவாயில்லன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இந்த வயரிங்குக்கான காசு அதை வந்து யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசாக்காவுக்கு தெரியுமோ தெரியாது, அவளுக்கு தெரியும். அவளோட நம்பர் வந்து அந்த அக்கா கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் கேட்டு நான் வந்து கொடுத்து அவங்களோட கதைச்சி முதலும் ஏதோ ஒரு காசு வந்து அந்த அக்கா அனுப்பினவாவாம். அப்போ அந்த அக்காவோட காசு வந்து ஒரு கொஞ்சம் என்னட்ட இருந்தது வந்து. அப்போ அந்த அக்கா சொல்லியிருந்தா இந்த காசு வந்து நீங்கள் அவைக்கே கொடுங்கோ கிருஷ்ணா, எந்த ஒரு தேவை வந்து இப்போ அத்தியாவசியமாக இருக்குதோ ஆட்ட காசு வந்துட்டு அதுக்கு எல்லாமே இருக்குதோ வந்து டைம் காசு நீங்கள் அந்த தேவைக்கு இதை எடுங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வயரிங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறதால இப்போ நான் வந்து அந்த அக்காட காசு அந்த வயரிங்குக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்துட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதில் ஒரு கொட்டேஷன் ஒன்று அனுப்பியிருந்தால் அது வந்துட்டு எவ்வளோன்னு தெரியும், எனக்கு 60-70 லட்சம் இருந்தாகும், மேபி கூட எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ அங்கே போய் நாங்கள் அந்த காசை வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டையும் இருக்கா பார்த்துட்டு ஜெஃப்னாக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு வீடியோவாக இருக்க போது வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாக சொல்கிறது தான் வந்து நிசாக்காட வீட்டு வேலை வந்து முடிக்காத பட்சத்தில் தான் நாங்கள் அவங்களுக்கான உதவி ஏதோ ஒரு வகையில் அதுவும் வந்துட்டு ஆல்ரெடி கதைச்சவங்க செய்ய விரும்புகிறவங்க மூலமாக மட்டுமே செஞ்சு கொடுக்கமே தவிர யாரோடையும் நாங்கள் இது சம்மந்தமாக ஃபர்தராக கதைக்கல. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காங்கேயனாட பைக் அலுவலம் உண்டு. அது வந்து என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் அவற்றை பைக் வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்ல ஓகே அது ஒரு சின்ன விஷயம் தானே, அதை வந்து நானே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு போன டைமில் அவர் வந்து பைக் செய்யவே முடியாது அப்படின்ட்டு சொன்னதால் வந்து நான் வந்து பைக் கொண்டு செட் பண்ணலாம் ஒன்று புதுசாக அடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தது மட்டும்தான். நான் அது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நினைச்சது உண்மையிலேயே நடக்கிற மாதிரிக்கு வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கதைச்சிருக்காங்க. அவங்களோட கதையை மட்டுமே நம்பி நானுமே போய் கதைச்சிருந்தேன். ஓகே அது வந்துட்டு நிறைவேறுமென்று நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் புரிம்பாக அவருடைய வீடியோவில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத. ஸோ இதுக்கிடையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்துட்டு இப்போ பிசிக்கலாக வந்து நாங்கள் போய் ஆளை சந்திக்கல, எதுவுமே கதைக்கல, யாருண்டே தெரியாது, முகம் தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் தவிக்குது, அதுவும் வந்து அந்நிய தேசத்தில் வந்துட்டு ஒரு கொடுமையான ஒரு சுச்சுவேஷனில் நேரானேண்டா கொடுமையான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்குது. அந்தால வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர்கிட்ட அந்த அக்காட கணவன் வந்துட்டு இப்படி வந்து மத்திய கிழக்கு நாடொன்றில் வேலைக்கு போன இடத்துல வந்துட்டு தன் மனைவி கொஞ்சம் கஷ்டப்படுற அவள் எடுக்கிறதுக்கு வந்துட்டு டிக்கெட் போடுறக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க தம்பி, அதுவும் காசாக வேணாம்னு சொன்ன இடத்துல இப்போ ஊர் பேர் தெரியாது தானே, நம்ம காசாக கொடுக்க போகிறதும் இல்லை, சரி டிக்கெட் தானே அப்படின்னு சொல்லி போகிறோம். நானும் ஜஸ்ட் வந்துட்டு நானும் கவிதாசன் தான் இருந்து கதைச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட நிறைய பேர் கதைச்சிருந்தாங்க. அப்போ முதலாவதாக கதைச்ச லண்டன் அண்ணா அவர் மூலமாக நாங்கள் இதுவரைக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை. அவர் வந்து தான் நிறைய உதவிகள் வேறு இடங்களில் வேறு விதமாக வந்துட்டு செஞ்சுருக்கிறார், கட்டாயம் செஞ்சுருப்பார், அதில் மாற்றமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கே வந்து தான் செய்ய போகிறோன்னு சொல்லி வந்தவர்னு சொன்னால் கட்டாயம் அவர் செஞ்சுருப்பார், அதில் மாற்றம் இல்லை. அப்போ அந்த ஒரு உதவி திட்டம் என்ன நடந்தது, அது முடிஞ்சுதா கொண்டுதான்னு சொல்லி ஒரு அப்டேட் உண்டு, கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு எங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு தெரியும் டிக்கெட் போடுறதுல டேட் வந்து எப்போ போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்துட்டு போய்கொண்டு இருந்த சுச்சுவேஷனில் ஃபைனலாக நாங்கள் நேற்று 5ஆம் தேதி, ஸோ நேற்று தினம் வந்து பார்த்திங்க சொன்னால் 5ஆம் தேதிக்கு வந்து நாங்கள் டிக்கெட் போட்டு வந்து அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் நேற்றைய தினம் வந்துட்டு அவர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார், தம்பி டிக்கெட் எல்லாம் போட்டு அனுப்பியாச்சு, தான் இப்போ ஆளை வந்து கூப்பிட கொழும்புக்கு போய் கொண்டிருக்கணும் சம்திங் ஏதோ சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தார். அப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ஓகே நான் சந்தோஷம், நீங்கள் சந்தோஷமாக கூட்டிகிட்டு வாங்க பிறகு கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். காரணம் என்ன சொன்னால்
எங்களோட ஒரு அலுவல் வந்து முடிஞ்சுது, எங்களோட ஒரு அந்த பணி கட்டாயம் அந்த அக்காவை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் பிறகு கதைப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து லண்டன் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னு சொன்னால், அவர் செய்த அந்த ஒரு உதவி வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி. கிட்டத்தட்ட 68,000-70,000 ரூபா வகையில் அந்த டிக்கெட் வந்து நாங்கள் கொஸ்டாமண்டு எதிர்பார்த்த ஒரு டைமில் அந்த டிக்கெட்டு கிட்டத்தட்ட 288 பவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது அந்த டிக்கெட்டுக்கு. 288 பவுண்ட்ஸ்ன்னு சொன்னால் நீ எவ்வளோடா லண்டன் வழியாக உனக்கு கிளம்புற நீ கோவிக்காதே. 88 பவுண்ட்ஸ் என்னண்டு 1,22,000 எவ்வளோ இப்போ 425 ரூபா. ஆனால் உண்டுடா சுவிஸ் ஃப்ராங்கு 490 403 ரூபா போகுது என்றால் பவுன்ஸ் அப்படியும் கூட தான் பெறும். எவ்வளோ போகுது பவுன்ஸ்? என்னடா உனக்கு தெரியாது பவுன்ஸை பற்றி? என்னடா காய்க்கா நீ பவுன்ஸோட பழகுறாள் நீ? ஒருக்கா பாரு அவ்வளோ அந்த அடிச்சு பாருக்கா. 419 ரூபா பேங்க் ரேட்டா? ஏண்டா பாரு 419 அடிச்சு பேர் கூட்டி பேர் 420 வரைக்கும் பேர் 288 1,21,000 கூட வரும் போல எனக்குடா. 419 ரூபா அப்படி எத்தனை பவுன்ஸ் அடிச்ச நீ? அவனை காட்ட எத்தனை? 288. சரி ஓகே. அப்போ 1,21,000 ரூபா பெறுமதியான டிக்கெட்டை வந்து அந்த அண்ணா யாருன்றே தெரியாத ஒரு ஆளுக்காண்டி யாருன்னு தெரியாத ஒரு ஆள் மூலமாக வந்துட்டு அனுப்பியிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே வந்து கட்டாயம் அவருக்கு கொமெண்ட்ஸில் வந்து ஒரு நன்றி சொல்லுங்க. இப்போ அந்த ஒரு காரியம் என்ன மாதிரி வந்து பயனளிச்சிருக்குது அப்படின்றத நாங்கள் இப்போ உரிய அந்த நபருக்கு கால் பண்ணி வந்துட்டு கேட்போம். சரியோ? அதாவது வந்து அந்த அக்காட ஹஸ்பண்டுக்கு ரைட். இப்போ நாங்கள் வந்து அவர் கால் பண்ணிக்க நாங்கள் அவரை கேட்க போகிறோம். என்னடாப்பா? ஹலோ வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. என்னடாக்குது? வந்துட்டேன் பட் நான் கோல் எடுத்து நான் உங்களுக்கு வந்தோன்றக்குள்ள நீங்க தூக்கல விடிய 9:30 இருக்கு. ஓ அது என்னென்றால் இப்படித்தானே. அதாவது வந்து இப்போ உங்களோட அலுவல் முடிய முதல்லன்னு சொன்னால் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ அலுவல் முடிஞ்சுது, நீங்கள் வந்து என்ன இப்போ என்ன கட்டணும் அக்காங்க? ஆள் நிற்கிதா? புற என்ன சந்தோஷமா இருக்கிறா ஆள்? ஓகேயா? ஓமாக்கா வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஓம் ஓம் நல்லா இருக்கிறோம். ஏதோ உங்களோட தயவுல எப்படி ஓகே எல்லாம்? மிக்க நன்றி உதவி செய்ததுக்கு. ஓம் 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 சந்தோஷம் சந்தோஷம். நான் கேள்விப்பட்டான் உங்களோட அவர் மூலமாக எல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டான். எல்லா கஷ்டங்களையும் கடந்து ஒரு மாதிரி நாட்டுக்கு வந்துட்டீங்க. நன்றி. உண்மையிலே நீங்கள் வந்து அந்த யாருக்குன்னு சொன்னால் அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அண்ணா அவருக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் நாங்கள் கேட்ட உடனே அவர் அந்த டிக்கெட்டை வந்து போட்டு அனுப்பினவர். உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். இப்ப என்ன கல்வி மாதிரி காப்பாத்தி நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகே. அப்போ இனி நீங்கள் வந்து சந்தோஷமா இருங்க. நாங்கள் அங்கே வந்தால் கட்டாயம் சந்திப்போம் உங்களை வந்தா. நீங்கள் வந்து பட்ட கஷ்டங்கள் பலது அதை வந்து இதில் சொல்லி முடிக்கல. அது நாங்கள் நாட்டுக்கு வந்தால் சந்திப்போம். அப்போ அண்ணா அப்படி சுகமா இருக்கிறாரா? சரி ஓகே. என்னண்டு நீங்கள் வந்துட்டீங்கல்ல என்ன? ஆள்கிட்ட கொடுங்க, ஆள்கிட்ட குரலை கேட்போம். என்னையா கதைக்கிறீர்கள் இல்லை பாத்தியில? இல்லையம்மா என்ன நீங்க கொடுக்க சொன்னீங்க. நான் முக்கியமா ஆருக்காக போராடணுமோ அந்த ஆள் வந்திருக்கு. அப்ப அந்த கட்டாயம் என்னன்னு சொன்னால் உங்களோட குரலால் ஒரு நன்றி ஒன்று சொல்லி விடுங்க. நான் அதை அவருக்கு புழங்கும்படியாக செய்வன். வந்து யூகேல இருக்கக்கூடிய அண்ணா அவர் வந்து பேர் ஒன்றும் சொல்ல நான் சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு நன்றி ஒன்றை உங்களோட வாயால் சொல்லுங்க. இப்போ 3:29 4:29 4:31 சொல்லுங்க. சரி சரி. என்னன்னு சொன்னா அந்த மனுஷன் செய்யறது போல
உதவி வேற யாரும் செய்திருக்கு இல்ல அப்படி ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்தாலும் செய்திருக்கு. கடவுளுக்கு சமமா எனக்கு அந்த மனுஷன். கட்டாயம். ஏன்னா அந்த மனுஷன் செய்த உதவின்னு சொன்னா இந்த வாழ்க்கையில சாகும் வரைக்கும் ஒரு மறக்க இல்லாத ஒரு தருணமும் மறக்க இல்லாத ஒரு வேலையும் அந்த மனுஷன் எனக்கு செய்து வந்திருக்கு. காலம்புறவும் அந்த ஆளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இதை சொல்லி விடையா. ஓம். நன்றி. அது அன்போட எப்பயும் இருங்கோ. நாங்கள் அங்கே வந்தால் சந்திப்போம். கதைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ஒரு அப்டேட்டாக கேட்போன்றோடு தான் நான் உங்களுக்கு அடித்தேன் அன்கோல். இல்லம்மா, ஆனா அந்த மனுஷனை ஒழுங்குபடுத்தி தந்தது நீங்க ஐயா. நீங்கள் கூட ஆரம்பத்தில் நினைச்சிருப்பீங்களே, எத்தனையோ பேர் எல்லாம் செஞ்சு களைச்சிட்டாங்களே, நீ இவரை என்னத்தை செய்ய போறேன்னு யோசிச்சிருப்பீங்களே. உண்மையை நான் வெளிப்படையா மனசுல இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லியா தப்பா? இல்ல ஒரு நாள் தப்பான காரணம் சொல்லுங்க தாராளமா. நான் உண்மையா நினைச்சது இதுவும் ஒரு ஏமாற்று வேலை தானோ மனசுல இருந்தது ஐயா சந்தேகம். அதுதானே. ஆனா அந்த கடைசி தருணத்துல நீங்க 12:30க்கு டிக்கெட் அனுப்புனீங்க. அதோட எல்லாம் தவிடு கூடி ஆயிடுச்சு. நான் நினைப்பேன் அவ்வளவு. இப்படித்தான் எங்களை பற்றி கதைக்கிற எல்லா எண்ணங்களும் தவிடுபடி ஆகணும்ன்றான் என் விருப்பம். அதுக்கு உங்களை மாதிரி ஆக்கள் தான் சான்றா இருக்கணும். ஏன்னா இல்லம்மா, நான் சொல்ல போனா இந்த உடம்புல உசிர இருக்கும் வரைக்கும் உங்க எல்லாரையும் நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஆனா இப்ப என்னோட வசதி இல்ல, நான் கட்டாயம் அங்க வருவேன். நான் என்ன குடும்பம் இல்ல, அதான் நீங்க வரதில்லை, நாங்க வருவோம். நாங்க வரைக்குள்ள வருவோம், கட்டாயம் வந்தா சந்திப்போம். சரியோ? அப்ப அக்கா வந்துட்டா நீங்க வந்து சந்தோஷமா இருங்கோ. வந்து மிச்ச விஷயங்கள் ஒன்றே தலைக்கெடுக்காங்கோ, பாப்போம். மிச்சத்தை நாங்க பார்த்துக்கொள்வோமா? சரியம்மா. நீங்க உங்க எல்லாருக்கும் நீங்க நீடூழி காலம் சந்தோஷமா வாழணும் ஐயா. சரி, ஓகே. அக்கா நிறைய வேதனையில தாண்டி வந்திருக்கா. ஸோ அக்காவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த கஷ்ட துன்பங்களை கதைச்சு கொள்ளுங்கோ. நான் பிறகு அடிக்கிறேனா? சரியம்மா. ஓகே. பாய். உண்மையை சொல்லணும்னு சொன்னா ஆளுக்கு உண்மையிலேயே டவுட்டா அறியுமோ? அதுதான் அந்த 1008 தரம் கோல் கொள்ற எல்லாமே வந்து என்னடாப்பா எத்தனை பேருட்ட சர்ச்சிலேருந்து கோயிலேருந்து இந்த வாசி சாலையிலேருந்து ஊருக்கு பெட்ரோல் செட்லேருந்து எல்லா இடமும் ஏறி இறங்கி வட்டிக்கு கேட்டு மாறி எல்லா இடமும் கஷ்டப்பட்டு ஒற்றுதலுமே செய்யாத இடத்துல சும்மா இவர் ஒரு கொமெண்ட்டை பார்த்து போட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இவர் செய்வாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் கட்டாயம் இருந்திருக்கும் இவருக்கு. ஆனால் அது வந்து ஓகே இல்லை, அப்படி இல்லை. வந்து கிருஷ்ணா தம்பி வந்து சொன்னதை செய்யுமென்றதை நாங்கள் வந்து அவருக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது கதைக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்களோட அன்பான உள்ளவங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கொள்ளலாம். அந்த வகையில் இந்த இடத்துல வந்து அவர் லண்டன் அண்ணா, அவர் வந்து நினைக்கிறேன் அவருக்கு வந்து பேர் சொல்ல அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க, என்னென்னு சொல்கிறது, லண்டனில் ஒரு அண்ணா இருக்கிறார், லண்டனில் ஒரு அண்ணான்னு சொல்லி போட்டு எத்தனை அண்ணாண்ட காசை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்லாம் கதைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு அண்ணாட்ட, அதுவும் அவர் வந்து டிக்கெட் மட்டும் அவர் தான் வந்துட்டு போட்டு அனுப்பினவர். அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் வந்துட்டு சொல்லி விடுறேன். ஏன்னு சொன்னால் லண்டனில் பல அண்ணாக்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா அண்ணாக்களுக்கும் வந்து ஒரே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மற்றது பல பேரை டிக்கெட் போட சொல்கிற அளவுக்கு நான் வந்து முட்டாளும் இல்லை. அப்படி டிக்கெட் போடுறதால எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அதை அடிப்படையான அறிவுள்ளவங்களுக்கு வந்துட்டு விளங்கும், எல்லாருக்கும் விளங்காது, விளங்கப்படுத்தவும் முடியாது. கோல் அப்போ அடிக்கிறேன். சரி நம்பர் ஒன்றுக்கும் பயப்படாங்க வார். சரி ஓகே. அப்போ என்ன சொன்ன? என்னடா சொன்ன ஆக்கி? அதான் இப்போ என்னண்டா 5.5 கிலோ சொன்னாடா 60. அப்போ நான் வந்து அந்த அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் தான் மேலே பின் பண்ணியே வச்சுக்கிறேன். சொன்னால் முக்கியமான அலுவல் அடித்த உடனே டக்குன்னு அதை செஞ்சு கொடுக்கணும் அந்த அலுவல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அவர் போட்ட டிக்கெட். இதில் அந்த டீட்டெயில்கள் இருக்கிறபடியாக அப்புறம் ஹார்ட் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுதான் நாங்கள் வந்து அவருக்கு போட்டு அனுப்பின டிக்கெட் வந்து. ஸோ வந்து 288 பவுண்ட்ஸ். அந்த அண்ணா உடனடியாக பார்த்துட்டு என்னை கேட்டு நானும் அதை அவர்கிட்ட கேட்டு ஓகே பண்ணி அந்த டிக்கெட்டை போட்டு இப்போ ஆள் வந்து சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்துட்டா. ரைட், ஓகே. இப்போ எல்லாம் முடிஞ்சுது. அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நம்பர் சரி 3 நம்பர் சேமாக இருக்குமென்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு 5 நம்பரை சொல்லுவோம். வந்து 60 789. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து, அதாவது அம்மாவுக்கு சம்திங் ஏதோ ஒரு சர்ஜரி ஒன்று வந்து, என்னடா அப்படி தானே சர்ஜரி ஒன்று வந்துட்டு இங்கே தான் கொழும்பில் வந்து நடந்து அம்மா வந்துட்டு ஓகே ஆகிட்டாங்களாம். ஸோ வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு, அதாவது அம்மா ஓகே ஆகி வந்ததால் அம்மாவுக்காண்டி வந்துட்டு அந்த சந்தோஷத்துக்காண்டி நான் வந்து யாருக்காச்சும் ஒரு நன்மையான காரியம் செய்யணும்னு சொல்லி நான் விரும்பின இருக்கிறேங்க. இதை வந்து அவர் செஞ்சிருக்கிறார்.
அந்த வகையில் உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னால் அந்த அக்கா வந்து சரியாக கஷ்டப்பட்டவா. அந்த கஷ்டத்தில் ஒரு 10 வீதம் மட்டும்தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் கதைச்சினாங்க. மிச்சம் 90 வீதம் நாங்கள் கதைக்காத போது இருக்குது. என்ன சொல்கிறது, பல சிக்கல்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எதையுமே வந்து கதைக்கல. இருந்தாலும் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் அந்த அக்காவுக்கு வந்து அந்த அண்ணா செய்த உதவி காலத்தினாலும் மறக்க முடியாத உண்டு. அப்போ அதால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த அண்ணாக்குரிய ஒரு நன்றிகளை எழுதி விடுங்கோ. அவர் வந்து அந்த நன்றியை கேட்கவும் இல்லை, அவர் பேர் சொல்ல விரும்பவும் இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் இப்போ நாங்கள் சொல்லிட்டோம். ஜெயில் பஸ்ஸோட வருது காட்ரா அம்மா சுண்டல் மறக்க முடியுமா? இதுக்கு சில எழுதுவாங்க பாருங்க, கொஞ்சம் திருப்பி அனுப்புகிறோம்ண்டு. சரி, அது அவங்களோட மனசை பொறுத்தது. நான் வந்து மனசில் வர்றதை சொல்கிறேன். வெளிப்படையாக இருப்போம், நல்லதை செய்வோம். கடவுள் இருக்கார் தானே. ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் கேட்டும் இருக்காங்களாம். என்னென்று தெரியுமா தம்பி? இப்போ வந்து ஒரு பிழையும் செய்யலைன்னு சொன்னால் என்னத்துக்கு 45 நாள் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டது உண்டா, விளங்குதோ? அப்போ அது உண்மையிலேயே நியாயமான கோரிக்கை தான், ஒரு சில பேருக்கு வரக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் வந்து அதில் இன்னும் ஒன்று யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 45 நாள்லேயே விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரிக்கும். அதே நேரம் அந்த 45 நாள் கூட வச்சிருந்ததுக்கான காரணம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்குமே தெரியாதானேடா. சரி, அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கைன்ற ஒரு கசப்பான பாடங்களாக நினச்சி நாங்கள் அதை மறந்து கொள்வோம். இஞ்சர்ரா பாஷி என்ன ஒரு மாட்டுண்டு வரேன். உண்மையிலே இப்படியான ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்ன சொல்கிறது, உள்ளொழுங்க தானே என்றோடு இந்த பொடியனை கடகத்தோடு வந்துட்டு பின்னுக்கு ஏற்றி ஹெல்மெட் இல்லாமல் ஒரு அண்ணா வந்தவர். அப்போ வெட்டவர்கிட்ட வாசலில் அந்த பெண்டிலே வந்து போலீஸ் உண்டு, தம்பியோ கையிலுக்கு சின்ன கதை உண்டு என்ற மாதிரி மறைச்சிட்டார். அப்போ அந்த அண்ணா அந்த முகத்தில் பார்த்தா அந்த என்ன சொல்கிற கடகத்துக்கு கிடந்த மண் மாதிரி போயிட்டு தானே அந்த முகம். என்னவோ ஏரியா நீ நடக்க போகுது. சரி, பரவாயில்ல, அது ஏதோ அவங்க காய்ச்சி பேசி செஞ்சு கொள்வாங்க. என்னென்றாலும் நாங்கள் இப்போ பெம்பலாக காய்ச்சி நிசாக்காண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நிசாக்காக்கு எதுக்கு முறுக்க ஒரு அலர்ட் கொடுப்போம். வேணா இப்போ ஃபைனலாக எங்களோட எய்ம் வந்து கதவெல்லாம் வந்துட்டு பூட்டி கொடுத்து கதவு, அதாவது 1-2 கதவண்டு காய்ச்சி 1-2 நிலையாண்டு காய்ச்சி எல்லா நிலையும் போட்டு எல்லா கதவும் போட்டு எல்லா ஃப்ரேமும் செய்ய கொடுத்து சகல வேலையும் செய்ய கொடுத்தாச்சு. நீ வயரிங்கை முடிச்சு கதவையும் பூட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களோட வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து நிஷாக்காட நம்பர் அந்த ஃபைனலாக அடிக்க நம்பர் உண்டு, டக்குன்னு எடுக்கக்கூடிய என்கிட்ட கேவிதாஸ் ரைட், அதான் நம்பர். அப்போ எடுத்தேன் ஹலோ ஓமாக்கா, அங்கே வீட்டையா? சரியா, என்ன கட்டமா கதவு? சரி சரியா, இது என்ன இப்போ வயரிங் என்ன கட்டம்? நாங்கள் தான் பெறணும் என்ன? நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ நீங்கள் வீட்டை அனுப்பிக்கிறீங்க, நான் அதில் வாரன் வந்து அந்த வயரிங்குக்கு அந்த நீங்கள் அனுப்பின அந்த நான் நேரில் வந்து கேட்குறேன். எவ்வளோ வந்து காசு அனுப்பி நீங்கள் அந்த சாமானுக்கு? சும்மா ஒரு பில்லுண்டா வேறு யார்ட்டையும் பில்லை தந்தவரோ? எனக்கு தெரியாது. இல்ல வேற யாருக்கும் வாங்கினதா இருக்கும். நம்ம வீட்டுக்கு செய்யக்கூடிய சாமான் பில் உண்டு. அப்படி ஒன்று தந்தவரோ? ஓமண்ணா. சரி சரி சரி, ஓகே. நான் இப்போ ஒரு சரியாக ஒரு 5 நிமிஷம் இல்லை நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்குள்ளே நிற்பேன் வீட்டடி இல்லையா? நம்ம வந்து அந்த வயரிங் சாமான் வாங்குற காசு தர நீங்கள் என்னத்த அவரோட நேர கதையுங்களேன். வீட்டை வந்து ஃபோன் நம்பர் தரலாம், அடிச்சு கேட்குறேன் வேற சொல்லி மாட்டேன். இல்லை அவரோட நான் என்னத்தை காய்க்கிறது இல்லைங்களா? எனக்கு நீங்க தான் எனக்கு சொல்ல, நான் அவருக்கு சொல்ல 2 பேர் இல்லை கதைக்கிறோம். நீங்களே நேரடியா அது சொன்ன மாதிரி சொல்லலாம் தானே. ஒரு இந்த மாதிரி செய்யுப்பா விளையாங்கல்ல எனக்கு என்ன மாதிரி செய்யணும் நீங்க அவரோடய சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டீங்க சொன்ன நீங்கள். நான் சொன்னேன் ஒவ்வொரு அறைக்கும் ஒரு பெல்ட் படி தேவையானதுக்கு மட்டும் இது வைக்க சொல்லி. ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன?
அப்படித்தான் அவ்வளவுதான் சொன்னார். ஓ அதுதான் நான் எனக்கு கதைப்பேன். கணக்கு போட இல்லையா மற்றவர்? ஓ வலிப்பதை நாங்கள் வண்டி போட்டுருவானே அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து வயருக்கு பிளக்கு எல்லாம் போட்டிருப்பார் தானே. ஆமா எனக்கு அது வாசிக்க விளங்காதுன்னா போய் உங்களுக்கு போட்டு விட்டுனேன். சரி சரி நானும் பார்க்கல. நான் வாரேன். சாமான் நினைக்கிறேன். நான் வாரன் காசை தந்துட்டு போகிறேன். நீங்களும் அவர்கிட்ட கொடுத்து அந்த வயரிங் அளவில் பாருங்கள். அதை பார்த்தா தான் நாங்கள் அந்த ஃபோமை கொண்டே கொடுத்து அடுத்த வேலையை பார்க்கலாம், கரண்ட் வேலையை. சரியா? சரி சரி. இது அந்த எங்கே அந்த பில்லோ தரங்க நீ தாங்க இருக்கா கதிரை ஒன்று தான் மஜா டக்கன். என்னடா இது மழை ஒரு புதினமான மழையாட தை மாதத்தில் ஏன்னா சரி அதுதான் ஒரு நாள் தானே வர்ற பாடு வண்டி கூட யுவர் கண்ணும் காணும். தேங்க்யூ ஸோ மச். என்னவா போங்க வைக்கிறான். இது என்ன செருப்பு இதோடி அதே மீல வச்சுக்கா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன புரிங்கிட்டா. இங்கே இருக்கு பார் காட்டுறக்கா. இந்த இதில் வந்திருக்கு. அதாவது கிரிப்டான் ஃப்ளெக்சிபிள் கோஸ்ப்ரே, கிரிப்டான் ஃப்ளெக்சிபிள் கோஸ்ப்ரே என்ன அவன்டாப்பா இதுங்கிறாப்பா. இங்கே ஒரு இது அரசாங்க பில்டிங்கு கொடுத்தோம் எல்லாம் கெபில்டன் கேக்ஸா 1 ஃப்ளோ MCP 12 என்றால் இதில் 67,000. இது என்ன உங்களை மாதிரின ஒரு வீட்டுக்கு செஞ்சதாமோ? ஓம் போலையோ? இதில் அப்போ சாமான் கணக்கு கிட்டத்தட்ட 67,000 ரூபா கிட்ட வருது. இது எப்போ பில் போட்டிருக்கு? இப்போ தானே போட்டுக்கூடாது ஏன்னா. அப்போ இப்போ கிட்டடியில் வாங்கினாண்டா இதே விலை தான் சாமான் என்ன. அப்போ இப்போ உங்கள்கிட்ட காசு தான் நீங்கள் அவர்கிட்டே கொடுத்து வேண்டுவீங்க அப்படியோ ஏன்னா. நாங்கள் ஒன்று போய் கம்மியாக கடத்தலானே என்ன எங்களுக்கு ஏற்கனவே அது பல சொல்லியாக கிடக்குது. உங்களோட அந்த கதவுக்கு மொத்தம் எவ்வளோ ஆட்டவர்? நம்மளோட காய்ச்சான் படியோட அவன் வேலை நடந்துருக்கும் கூட இன்னும் ஒரு 2 நாள் முடியுமான்னு சொன்னார். எவ்வளோ முடியுமான்னு சொன்னார் உங்களோட கதவுக்கு? நீங்கள் அந்த மொத்தமாக சொல்லலையே அவருக்கு என்ன பூட்டுக்கூலியோ? அப்போ அவங்க அந்த பூட்டிக்கிட மாட்டாங்களாமே, புரியும்பா கூலி கொடுக்கணும். ஏண்டா ஒரு கதவு போட்டு 1500 ரூபாமோ? ஜன்னலுக்குண்டா எவ்வளோ? என்ன ஒரு ஜன்னலுக்கு ஃபுல்லாக ஒரு பிரேமுக்கு 1000 ரெண்டா 3 வழி பிரேமுக்கு 3000 வந்துடும் மேடம். அப்போ பூட்டுக்கூலி அப்போ கடங்கூலியாட உங்களுக்கு தெரிஞ்ச அப்படிங்கல்ல. ஏன்னப்பா அப்படி கூட சொல்லலாம் கூடாண்டி. இப்போ அவங்களுக்கு மேபி அது கணக்காக இருக்கலாம். நம்ம அப்படிதான் கூலி எடுக்கிறதா செய்து தான் கூட கொடுக்குறதா நாங்கள் வேறு யாரும் தான் போட்டுருவோம். அப்படியே நாங்கள் போட்டுருந்தா தான் ரேட்டு நாங்கள் எதுவும் கட்டு வந்து செய்வோம். ரெண்டா இப்போ உங்களுக்கு 3 3 6 எத்தனை ஃப்ரேம் வருது மொத்தம்? 6 8 கூலியில் நியாயமாக வருமே. 5 கதவை உங்களோட மொத்தம் 5 கதவில் 2 கதவு 25,000 ரூபா. 25,000 ரூபா அப்படி 2 கதவும். மற்றது 18,000 ரூபா அப்படியே 3 கதவே. அப்போ 1,04,000. மற்ற பிரேம் எவ்வளோவா? 7,000 என்ன 7,000 படி எத்தனை பிரேம்? 3 கட்டு 4 வழியா 3 வழி இல்லை 3 மேல் சின்ன துண்டோ? அப்போ 4 8 பிரேம். 3 கட்டு பிரேம் 8க்கும் 7,000.
ஆரம்பம் 7,000 படி 8 பிரேம் சாரி மற்ற வேறு அதுக்கு எவ்வளோ அந்த பிரேம் அது சின்ன இல்லை அதான் சொன்னேன்னா விட 500 வச்சு போட்டுட்டேன் கிட்டத்தட்ட கணக்க முடியாது எங்களுக்கு மரங்களில் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணணும் 500 உடச்சி போடுச்சு அது 9 பிரேமோ 9 என்னென்ன 9 வரும் 2 2 குறையில 10 இல்லாட்டி 8 அப்படி தான் 8 கிச்சன் நீர் உண்டாகும் 8 பிரேம் என்ன 8 பிரேம் அப்போ 2,12,000 ஒன்று சச்ச மண்டல சொன்ன மாதிரி கிடந்துச்சு நீங்களாக்கா இப்போ இந்த பிரேம் என்ன கண்ணாடி இல்லாமல் அப்படியோ கண்ணாடியோடையோ என்னது கண்ணாடியோடையோ 2,12,000 இப்போ நீ இதுக்கு பூட்டு கூலி வந்து ஒரு கதவுக்கு என்ன ஒரு கதவுக்கு எவ்வளோ 1,500 டபுள் கதை 2,500 உங்களுக்கு டபுள் கதவு உண்டு தானே அது 2 டபுள் கதவே அப்போ 5,000 மற்ற ஒற்றை கதவும் உண்டல்ல அப்போ 4,500 மற்ற பிரேமுக்கு ஒரு பிரேமுக்கு 1,000 இந்த சின்னனோ பெருசோ 1,000 அப்போ 3 6 8 மட்டும் 16 பிரேம் 16,000 என்ன இப்போ 2,37,500 அப்போ அங்கால நீ பூட்டுகள் பிணைச்செல்லாம் நாங்கள் வண்டி கொடுப்போம் என்ன பூட்டு பிணைச்செல்லாம் வண்டி கொடுப்போம் என்ன அப்போ அப்படியும் 2,500 மேலே வரும் போல என்ன முதல்ல உங்களுக்கு நிலைக்கு எவ்வளோ நான் 2 போட்டா 60 நிலைக்கு எவ்வளோ அவ்வளோ அடிச்சாச்சு சீலர் யார் அடிச்சது அடிச்சிட்டிங்களே பாப்போம் இருக்கா என்ன சீலர் அடித்து பாடிச்சு அடிச்சிங்களே ஒரே அடிக்குதா அப்போ சீலர் மட்டும் அடிச்சதோ இது எப்படிங்க நல்லா கிடக்கும் அடிச்சா பிறகு பாருங்க சீலருக்கு 10,000 எல்லாத்துக்கும் அடிச்சதோ கூலியோட சேர்த்து என்ன கூலியோட சேர்த்தேன் அப்போ என்ன 10,000 என்றால் அப்போ 1,60 ஓமண்ணா பாருங்கக்கா இது 1,40 1,50 சொன்னீங்க முதல் நிலைய காசு 140 சொன்னவர் கம்பி 10,000 ரூபாய் நான் கம்பி நான் வச்சு தருவேறண்டு கம்பிக்கு பில் அண்டை தந்துக்கிறேன் நான் அதை கவனிக்கல எந்த கம்பிக்கு இப்போ கம்பி வைக்கலையே வச்சுட்டார் பின்னுக்கு வச்சுட்டார் மற்ற கிச்சனுக்கு மட்டும் தான் வந்தவே அப்புறம் இல்லை முதலே வச்சு தந்தவர் பண்டை பில் தந்தவரா நான் அதை கவனிக்கல அப்புறம் பில் திருஷ்டியாடு தான் கொடுத்துறானுங்க பில் அங்கே கம்பி பில் இது தெரியல அதை எடுத்து வைக்கிறது இங்கே தான் வாங்கினேன் இல்லாமல் அந்த நீர்வேலியில் என்னது கம்பி எங்களுக்கு ஜன்னல் வந்தேன்னா கம்பி இல்லாமல் தான் கொண்டு வந்தவையா அப்போ நான் தான் கேட்டேன் நான் கம்பியோடையில் உங்களுக்கு சொன்னானண்டு அப்போ கம்பிக்கு தாங்கள் 10,000 வாங்குறதா அப்போ கிச்சனுக்கு மட்டும் வச்சு தரேன்னு சொன்னேன் கம்பி வைக்காதபடியாக கிரில் செய்தாரண்டு அந்த 10,000 கணக்கோடையே கிரில் மட்டும் செய்தாரன் வர அந்த 1,40 வந்து இதுக்கு மட்டும் நிலைக்கு மட்டும் கம்பி இல்லை கம்பி 10,000 கம்பியை போய் இங்கே வந்து வேண்டி இறக்கணும் இங்கே வச்சு இறக்கணும் இங்கே வந்தால் வெட்டி வச்சு அப்போ ஒரு தடியே தானே நான் கொண்டு வந்தேன் இங்கே வச்சு ஃபிட் பண்ணேன் அப்போ 1,60 ஆமாம் அதில் 40 இருக்குதோ ஆனால் எப்படி பார்த்தாலும் அவங்களோட கதவு லாபம் தான் அங்கத்தே ரேட் ஏனென்றால் இது இங்கே வந்து சரியான ரேட்டு தேக்கு ஏற்றுக்கூலியே வரும் அண்ணா ஒரு 15-20 அதெல்லாம் அவர் எடுக்கலைண்ணா இல்லை நானும் கதைச்சேன் வேற ஒரு வீட்டு செய்கிறாக்கு அவர் வந்து சொன்னவர் இப்படி உங்களை செஞ்ச ரைத்து செஞ்சுதாரன்னு சொன்னவர் என்ன பிரச்சனை இதோ அடிச்சதோ சீலர் யார் அடித்தது வேறு பெயிண்டிங் வேலை செய்ய ஒரு நாள்லேயே அடிச்சிட்டேன் 2,000 முறைஞ்சி ஃபுல்லாக சீமந்து தானே இல்லாமல் சுரண்டி பேப்பர் போட்டு ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஒரு நாள்லேயே அடிச்சிட்டாரு 3.5 மட்டும் சுரண்டினவியல் இப்போ இந்த அடிக்கிறது தானே சீலரா
அதுவும் ஏதோ ஒரு டையும் இன்னொரு மாறன் மற்ற நீங்கள் அந்த பிரேம்னு சொன்ன இந்த பிரேம் இதுக்கு செய்யலை என்ன இது செய்யலை தான் ஏன்னா இது இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுவோம் இந்த இப்போ கொஞ்சம் எல்லாம் ரேட்டு கூட வருதுல்ல 237 38 கதவும் பூட்டுக்குழிக்கும் வந்தால் நீ பிணைச்சலுக்கும் அதுக்கும் சேர்த்து நியாயமாக வந்துடுமே இல்லை இதுக்கு சொல்ல இல்லை இதை விடுவோம் இப்போதைக்கு மற்றது எல்லாத்துக்கும் சீலர் அடிச்சிட்டீங்க அப்போ பிரச்சனை இல்லை அப்போ நீ தண்ணிக்கு நீ பட்டாலும் பிரச்சனை இல்லை ரெண்டை வந்து இது வச்சுட்டு போனவங்க உள்ளூர் தட்டுக்கோ யார் செஞ்சது அது அந்த முதல் மேசனாக்கிட்ட கொடுத்த வேலை தானே ஓ ஓ ஓ இது வந்து அந்த ஹபர்ட் மாதிரி என்ன இல்லையண்ணா தட்டு 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 அது அப்புறம் ஒரு நேரம் நீங்கள் தேவையாண்டா அது ஹபர்ட் மற்றது உள்ளுக்கு பேசன் பச்சாச்சேன்னு சொன்னீங்கல்ல அங்கால அது நீங்கள் அங்கால அதுதான்டாப்பா நான் முதல் சொன்னான் கவிதாஸ் நீ வரே இல்லையா கொண்டைக்கு சொன்னா இல்லை கதை உள்ளால வைக்க சொல்லி இவங்க வழியால் வச்சுக்காங்கடா இந்த இது இது வந்து நார்மல் பேசன் தானே ஆமாண்ணா கனெக்ட் பண்ணியாச்சே குழியோட இல்லையண்ணா நாளைக்கு ஒரு நாள் வேலை கிடாக்கின்னு வைக்கு பைப் எல்லாம் வச்சுட்டோம் அங்கே அப்போ எதால் பைப் எடுக்கிறாங்க இந்த கீழால் எங்கே இது உள்ளால கீழால் இருக்கு ரூமுக்குள்ளால் அடியால் ரூமுக்குள்ளே பைப் மேலே கான்க்ரீட் போட்டால் சரி தானே அப்படியோ இதுக்கு மட்டும்தானே உங்களோட இது தானே ஓகே 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 பிறகு வேறு ஆஸ்திரேலியாங்களே எங்கேயாச்சும் வரும் இல்லை அது பிறகு ஹேக்கவே இல்லையா இல்லை இல்லை நடுக எடுக்கிறேன் இல்லை இருக்கும் அந்த அவற்றை வேலையை செஞ்ச பார்த்துட்டு பூசின பிறகு எடுக்கவே இல்லையா இல்லை இவையா பூசின ஆச்சுட்டு ஃபோட்டோ போட்டு விட்டவையல் அதுக்கப்புறம் ஒன்றும் காய்க்கல அவன் இல்லை மற்றது அவா வீட்டுக்காரக்கா வயரிங்கு காசு தர மாட்டேன்னு சொன்னதை நான் சொல்லிட்டேன் நம்ம தரப்போகிறோன்னு சொன்னான் தானே அப்புறம் நாங்கள் அவன் என்ன பேசினவன் உங்களுக்கு சொன்னானே சொன்னீங்கன்னா என்ன அவன் சொல்லத்தானே சொன்னாத்தானே தெரியும் என்ன புதினமாக கடாப்பா என்னது என்ன சொல்லுது ஏன் சொன்னீங்களா அவனே என்னண்டு அதான் செய்கிற நாங்கள் என்னத்தை மறைச்சி செஞ்சுருக்கிறோம் நன்மையோ தீமையோ செத்த விடோ கல்யாணம் விட நம்ம எல்லாம் காட்டி தான் செய்கிறோம் அப்புறம் என்ன தான் மறைப்பான் அன்றைக்கு தாரன்னு சொன்னதை சொல்லி போட்டோம் இப்போ தரையிலே நானும் என்ன நல்ல மனப்பான்மையெல்லாம் சொன்னேன் நான் தர்றேன்ற ஒரு சந்தோஷத்தில் அதை கொஞ்சம் காசு தானே கொடுத்து செய்யுங்கண்டா நான் சரிங்க அப்போ வீடியோவில் அதில் நல்ல பேரும் வந்துட்டு ஆனால் இந்தியாவில் கொடுக்கவும் இல்லை அதுக்காண்டி இப்போ நாங்கள் போட்டு அதை தரையிலன்னு சொல்லி அதுக்காண்டி பிள்ளையாக காய்க்கல நான் பிள்ளை நான் கதைக்கிற சரியோ பிள்ளைய எனக்கு தெரியல கிருஷ்ணா நான் அம்மம்மாவை வந்து பார்த்து நான் இல்லோ அப்போ எனக்கு இந்த அக்காக்கள் கொஞ்சம் சம்பளம் தந்தவங்களாலே அதைத்தான் என்ன நான் அந்த கோழி காசுன்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறேனே தவிர அந்த காசுகளில் தான் டாய்லெட் ஃபிட்டுகள் இதெல்லாம் செய்தேன் அப்போ அதை நான் வந்து இப்போ நான் உழைச்ச காசுன்றபடியாக அதை இந்தியன்னு சொல்கிறேன் அது சரியோ பிள்ளை எனக்கு அது தெரியல எனக்கு அது சரியான கஷ்டமாக இருக்குது எல்லாருமே எனக்கு பேச யார் பேசணும் இல்லை கொமெண்ட்ஸ் நாங்கள் என்ன பிள்ளைய ஒரு நாளும் கொமெண்ட்ஸ் வாசிப்பினோம் எந்த காசுன்னு சொல்கிறேன்ட்டு நான் உழைச்ச காசு தான் இந்தியன்னு சொல்கிறேன் நான் இப்போ எனக்கு 8 மாதத்துக்கு 3 லட்சத்துக்கிட்ட அக்கா தந்தவ அப்போ அதில் மகள் நின்ற வண்டியக்கா அவளுக்கு ஒரு 40,000 ரூபா கொடுத்துருப்பேன் மிச்ச காசு அதைத்தானேன்னா என் காசுன்ட்டு சொன்னேன் நான் ஏன்னா அதுக்கு எனக்கு இந்த உடனே ஞாபகத்துக்கு வேற இந்தியன்டேன்னு சொன்னேன் நான் பிறகு யோசிச்சு பார்த்தேன் நான் அந்த கோழி வந்து அக்கா தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டோம் நீங்கள் உங்களேன்னு சொன்னதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அதில் என்ன அதுலேயே வீடு கட்டி காணி கட்டியிலும் கொண்டார் விளக்கம் தெரியாதப்பா அவர் 22 லட்சம் அந்த அண்ணா தாரர் மேலதிகத்துக்கு போட்டு நான் விளக்கம் தானே என்ன சொல்கிறேன் சரி இப்போ நீங்கள் சரி இப்படியே நான் உங்களோட கதைக்கே வரேன் சரி உங்களோட காசு நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்க சொல்லுங்கள் ஓப்பனாகவே இந்த இது ஃபிட் ஃபுல்லாக நான் கட்டினேன் ஃபிட்டு ஃபுல்லாக நீங்கள் கட்டுறீங்க அதில் கம்பி ஏதோ 2 காசு பில்லில் போட்டிருக்கணும் இது கட்டினேன் சாப்பாட்டு காசு ஒன்றும் நான் வாங்கலையேண்ணா 130 135 பேருக்கு சாப்பாடு கொடுத்து டீகள் பிஸ்கெட்டுகள் அது ஃபுல்லாக செய்து நான் மற்றது பூச்சி வேலைக்கு மிச்ச காசு அங்கலாக்கள் தந்தது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா அதுக்கு வர மிச்ச அமௌண்ட்டுகள் என்டே கணங்குது இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை கட்டாயம் இது உங்களோட வீடு தானே இல்லையா நீங்கள் இல்லை கிருஷ்ணா அங்கேருந்து வரைக்கும் நான் ஒரு 500 ரூபா இல்லாமல் வந்து நான் இப்போ நான் உழைச்சேன்டேக்கு எனக்கு 5,000 ரூபாயோ 50,000 எனக்கு அது ஒரு பெரிய தொகை மாதிரி என்ன அப்போ அதில் அதை நான் அந்த எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் சொல்லி வினமண்டு அது நான் உழைச்ச காசை தான் இந்தியன்னு சொல்லிட்டேனே இல்லையா மற்றும்படி அதில் பிள்ளையும் எனக்கு தெரியல அது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் அந்த என்னென்ன எந்த ஒரு விஷயமும் அந்த சொல்கிற முறை தானே பிழைக்கிறது மற்றது கொமெண்ட்ஸை வாசிச்செல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா இன்றைக்கு நான் செத்துருக்கணும் மெடியப்பா அப்போ
அப்போ கொஞ்சம் பொறுங்க வாரன். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு மான மரியாதை ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க வளர்ந்து வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு கொமெண்ட்ஸ் பிள்ளையா வந்தேக்கே உங்களுக்கு அழுக வருதுண்டா. இன்றைக்கு எந்த வீடியோவில் என்ன கிளிக்காம இருக்கிறாங்க, உங்களுக்கு செய்யறதுக்கு தான் என்ன பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்காண்டி நான் பேச்சு பண்ணணுமோ? அப்போ நீங்கள் இப்படி பார்த்து என்ன நீங்கள் மனசாப்படுத்தினா நான் இங்கே வர நான் சொல்ல இல்லை கொமெண்ட்ஸ் இல்லை. நான் ஒரு வீடியோ பார்க்குறவைக்கு சொன்னேன். நான் அப்படியே நான் விடுறேன் பேசாமல், அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு ஓகேன்னா நான் விடுறேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உங்களை கஷ்டப்படுத்துறதால நான் வந்து என்னத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுத்தலையா? நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நான் உங்களுக்கு தெரியும், நான் 45 போய் உள்ளுக்கே இருந்தோடு வந்தேன். என்னத்துக்கு நான் கொலை செய்யற ஒருத்தருக்கு அடிச்சதை விட இல்லை அந்த வாழ்க்கையில். ஏன் போய் உள்ளுக்கு இருந்துட்டு வந்தேன். இதால தான் கதைக்க மாட்டீங்களா? ஏனெண்டா வெளிப்படையாக இருக்கும். உண்மையிலே இன்றைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வந்த இந்த இடத்துல சொன்ன மாதிரியே நேற்று எங்கட ஜெர்மனியிலே கூட அண்ணாவுக்கு காணிவாக தெரியாத இடம் இல்லை, ஒரு இடமே காணி இல்லை. எவ்வளோ இல்லை தெரியுமோ? இன்றைக்கி இந்த சிறுப்பட்டியில் இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஏரியா. இந்த இடத்துல எப்படி இந்த ஏரியா கிடைச்சது? இன்றைக்கி இந்த வீடியோ இல்லாமல் கிடைச்சிருக்குமோக்கா? அப்போ ஆரம்பத்தில் நான் இன்றைக்கும் நான் 6 வருஷமாக யூடியூப் சேனல் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நான் சாப்பாட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்க ஒரே பேப்பர் கொடுத்தான். இப்போ இல்லை, நான் ஃப்ளைட்டில் நின்று சொல்லுவேன் கத்தி கத்தி. அதில் என்ன பக்கம்? அதில் எனக்கு பக்கமே இல்லை. அதே நாங்கள் இருந்து வந்து ஒரு நாள் மறக்கக்கூடாது எனக்கு. அதே மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே யார் என்ன காய்ச்சாமல் அதை காதில் எடுக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட காசை போட்டிருக்கீங்கன்னு இப்போ விளக்கம் சொன்னீங்க தானே, இதே மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்கு. ஆனால் பார்க்குறாங்களே தெரியாதானே உங்களுக்கு சம்பளம் தந்த கதையெல்லாம் இன்றைய தானே சொல்கிறீங்க. அப்போ இனி வந்து அவைக்கு விளங்கும் தானே. மற்றது அவங்க வந்து புரிஞ்சு கொண்ட விதம் அப்படின்னு சொன்னால் எந்த காசுன்னு நீங்கள் அதை கொஞ்சம் பெருசாக காய்க்கிற மாதிரி அதை வந்து விளங்கும். அந்த ஒரு தன்மை ஏன்னு சொன்னாக்கா, இப்போ நாங்கள் எல்லா பக்கம் உங்களை நான் யோசிக்கணும், என்ன யோசிக்கணும், வீடியோ பார்க்குறவங்கள யோசிக்கணும், உங்களை உதவி செய்கிறவங்கள யோசிக்கணும். உரலுக்கு ஒரு பக்கம் முடி, மற்ற இடத்துக்கு 2 பக்கம் முடியுன்னு எங்களுக்கு எத்தனை பக்கம் முடி என்று கேளுங்க. போகிற இடமெல்லாம் அடி தானே. அப்போ நான் என்ன செய்கிறேன், செய்வேன் இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெக் வாங்கி தந்தாங்க மனசாரவே அப்படி நினைக்கவே மாட்டேன். காலம் ஃபுல்லாக நான் நினைக்க மாட்டேனேக்கா. இன்றைக்கு இப்போ இல்லை, நான் சொல்ல நான் மனசுத்த மாற்றங்களை பல விதமாக பார்த்தேன். நான் உங்களோட வீடு நீங்கள் உங்களோட இருத்து மட்டும் நீங்கள் என்ன ஏசினாலும் சரி பேசினாலும் சரி மனசுக்கு என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன நடந்தாலும் உங்களை இதுக்கு எடுத்து மட்டும் நான் இங்கே வந்து தான் ஆவேன், இந்த கடமையை செய்யணும்ண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கு பிறகு நான் வரப்போதும் இல்லை. அங்கே என்னண்டே பார்த்தீங்க, நான் அவர்கிட்ட அலுவல் முடிச்சு கொடுத்தோம், நான் போகையில் பிறகு பார்க்க அண்டே சும்மா 20,000 கிஃப்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் இருந்தாலும் பைக்கு விதாண்டி போட்டு அழுது. இப்போ வாங்க புது பைக் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனும் செய்கிற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அழைக்கப்பட்டு கொடுக்கப்படும் மக்கா. உங்களுக்கும் ஏதோ வகையில் கேட்பாங்க, எவ்வளோ பேர் தான் எதிர்த்தாலும் நான் நன்மை செய்யாமல் உங்களை கண்டேன். நான் என்னத்தை அந்த நன்மை செய்ததால கிடைச்சிருக்குது. அதுதான் சொல்றேன். இன்றைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கதைச்சாலும் உங்களோட காரியமாகி கொண்டு இருக்குது. அப்போ நீங்களும் நானும் ஏதோ நன்மை செய்தபடியே தானே உங்களை சந்திச்சு இன்றைக்கு இந்த ஆணி வீடு வாசல் இதே 2 வருஷத்துக்கு முந்தைய இருக்கிறது இடம் கூடி இல்லை சொல்றாங்க. எல்லாருக்கும் நாங்கள் நல்லவனா இருக்கலுமோ, எல்லாருக்கும் நல்லவனா இருக்கல. அது மட்டும் எல்லாருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்லலுமோ, எல்லாருக்கும் விளக்கம் சொல்லவுமே இல்லாது. நாங்கள் கடவுளுக்கு மாறி இல்லாமல் இருக்கோம். எங்களோட செயற்பாட்டில் சரியாக எங்களோட பிள்ளை ஊட்டிய சரியாக வளர்க்கும் அவ்வளவும் காணும். வந்து எந்த மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் செயற்படுறேன். இந்த தொட்டிடம் எல்லாம் கல்லண்டா என்ன எழுதுறாங்க. நான் உங்களோட விஷயத்துல உதாரணம் வச்சுப்பாங்க. நான் என்ன விஷயத்தில் உங்களோட விஷயத்தில் கலவரத்து பண்ணி யோசிப்பாங்க. இன்னும் எத்தனையோ பேரும் கதைச்சாலும் அதை கொண்டு வந்து உங்களை தாரணும். அன்றைக்கெல்லாம் யாருக்கோ கொடுக்கறதே உங்களை திருப்பி கொண்டு வந்து நாங்கள் தாரோம். இப்போ நீங்களும் ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கீங்க. அதால் இன்றைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே இந்த வீடு கட்டுற ஒரு தலைமையினே பார்க்கல. கிட்டத்தட்ட 40-45 லட்சம் ரூபா முடியும் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன்டா. அப்போ கூட காணாதான் வரும். ஆனால் இப்போதைக்கும் உங்களுக்கு அடிப்படையாக இருக்க இப்போயே வாங்க ஒரு 30 கிட்ட முடிஞ்சிருக்குமோ இல்லைன்னு 30 கிட்ட முடிஞ்சிருக்கும். அப்போ அதெல்லாம் மாறல வந்தது. அப்போ அந்த ஒரு அதால் தான் சனம் அப்படி இணைக்கிறது. என்ன நானும் நீங்களே நீ கொமெண்ட்ஸை வாசிக்கிறீர்கள், புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நானே வாசிக்கிறேன்ல கொமெண்ட்ஸ் உண்டு. கொமெண்ட்ஸை வாசி என்ன பிரியோசனம் உங்களுக்கு? அதில் வாசி அவாக்கு சொல்லி சும்மா அவா கவலைப்பட்டு சும்மா இருங்கடாப்பா. என்ன நீ இப்போ கவலைப்பட்டா பிறகு நாளைக்கு இந்த சூரியன் உதிக்காம விட்டுருமோ, அல்லாட்டி இந்த மழை பெய்யாம விட்டுருமோ, நடக்கிறதா நடக்கும். ஒன்றும் யோசிக்காமல் உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அக்கா. நான் மனசில் வர்றதை தான் நான் எப்பயுமே நான் சரி என்ன சரி பிள்ளை என்ன சரி ஒரு கதையும் அப்பா வந்து கல்யாணம் ஒன்று செய்கிறாக்கு செத்தவோடு நடந்த மறைச்சி அப்பா செய்யவள்கிட்டவா. அப்போ நான் அப்பாவுக்கு 78,000 பேர் பார்த்த வீடியோவில் வச்சு நான் சொன்னேன், அப்பா உனக்கு 60 வயசாச்சும் அறிவு இல்லையாப்பா,
ஒரு செத்தவிட அந்த வீட்டில் கல்யாணம் செய்கிறக்கு என்ன கூட்டி வந்திருக்கேன் என்னப்பா பிடிச்சி பேசினான் அதை கூட நான் பட்டு அதான் வீடியோவில் போட்டுறான் எவ்வளோ பேர் என்ன பேசணும் தெரியுமா என்ன பெத்த அப்பா நீங்கள் அப்படி கேட்குறீங்க வீடியோனா புல தானே செத்தவிட அந்த வீட்டில் கல்யாணம் செய்யலாம் ஒரு மாதம் முடியாமல் அப்போ அப்படி நான் செய்யக்குள்ள இப்போ மற்றாக்களெல்லாம் மாற்றுறேன் நீங்கள் யோசிப்பாங்க அதுக்காண்டி அவங்க இலக்காரம் வண்டி இல்லை யாரெண்டாலும் சரியான வழியை தானே நாங்கள் அண்டே போய் அந்த டிக்கெட் போடுறதோட காய்ச்சல் எத்தனை நேரம் டிக்கெட் மாற்ற சொன்னார் எனக்கு நேற்று போட்ட ஆள் வந்துட்டு கடைசி ஆள் வந்துட்டு என்னதான் பேசப்பட்டு கொள்பட்டு அவரோட பகுதி விட்டாலும் அவர்கிட்ட காரியம் 1,21,000 டிக்கெட் போட்டு கொடுத்து ஆள் அனுப்பி இன்றைக்கு அவர்கிட்ட மனசி வந்துருக்குறா ஊருக்கு அவாவோ அங்கே பட்ட சித்திரவதை ஊருப்பட்ட சித்திரவதை அது வாயால் சொல்ல இல்லாத நிலைமையிலேருந்து வந்து பாவா அப்போ என்ன செஞ்சாலும் எங்கட இது காரியத்தை நான் செஞ்சானேக்கா கொடுக்குறோம் இவ்வளோத்த கதைச்சாலும் அப்போ அதை மறந்து நீங்கள் எங்களுக்கு இல்லையா உங்களை சொல்லல என்ன நான் ஏதாவது என்று சொல்லினது புளியண்ட என்ன மன்னிச்சு கொள்ள சொல்கிறேன் நான் எந்த உழைப்பு நான் அதில் உள்கருத்து என்னன்னு சொன்னா இப்போ நீங்கள் உங்களேன்னு கொள்ளுது இப்போ நீங்கள் சொல்ல எனக்கு விளங்குது அது அவங்களோட உள்கருத்து என்னண்டா அந்த உங்களேன்னு சொல்றதுக்குரிய நிலைமை கூட வந்தது இன்றைக்கு உலக மக்களாலானே என்ன விடுங்கோ என்ன விடுங்கோ எங்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மக்களால் தானே அதாவது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தா இருக்கட்டும் இவையில சந்திச்சே இருக்கட்டும் நீங்கள் அம்மாவை பார்த்து ஒரு வேலை கிடைச்சே இருக்கட்டும் வீட்டோட ஒரு வேலை கிடைச்சே இருக்கட்டும் இன்றைக்கி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சி எல்லாமே மக்களால் தானே வந்தது அதில் உங்களோட முயற்சிக்க போட்டிருக்கேன் வாங்கதா அப்போ நீங்கள் வந்து நானும் கொஞ்சம் நான் எந்த ஒரு இதுவும் அதான் இப்போ சொன்னேன் எனக்கு இந்த கதைக்கு ஓன் பண்ண தெரியாமல் பிள்ளையா கதைச்சிருந்தா சரி அதை பார்த்து கொண்டு இருக்கிற அதை மன்னிச்சு கொள்ளட்டும் ஏன்னா நான் சொன்ன விதம் வேறு ஆனால் எனக்கு சில இப்போ முந்தி மாதிரி எல்லாம் சரி பிள்ளைகள் கதைக்கிறதுக்கு விளங்குது இல்லையண்ணா அது சரி அது பிரச்சனை இல்லை முடிஞ்சுது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நான் இன்றைய கதைக்கிறேன்னா இன்றைக்கு ஒரு கோபம் வருதா சிரிப்பு வருதா இன்றையோடய முடிஞ்சுது அடுத்த டைம் அதை மனசில் வச்சு கொண்டு இருந்தீங்கள் என்றால் இல்லை அப்படி இல்லை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு இப்போ போல தேதண்டி போட்டு இப்போ நான் திமிராக அப்படி நான் திமிர ஒரு நாள் நடக்க மாட்டேன் எனக்கு சில விஷயங்கள் இப்போ நான் என்ன கதைக்கிறேன்னு எனக்கு விளங்குது இல்லை இவையெல்லாம் பிள்ளையாக்கள் உங்களை படிக்க வச்சது கொமெண்ட்ஸ் வாசிச்சு சொல்லவோ அப்படி கொமெண்ட்ஸ் வாசிச்சு சொல்ல விரும்பினா அம்மாவுக்கு எந்த வீடியோ நான் டிக்டாக்கு ஃபேஸ்புக்கில் போய் நான் போடுவேன் தானே எந்த வீடியோக்கு வர கொமெண்ட்ஸை வாசி சொல்லுங்க சரியா அப்பா சொல்கிறாங்க மாட்டுக்கல்லனண்டு என்ன சொல்கிறாங்களோ ஓட்டுக்கல்லனண்டு அதை வாசி சொல்லு அப்போ நான் சொல்லுவேன் நான் ஒரு ஓடு கலவரத்துப்பேன் நான் அழுகிறாடி சொன்ன சொல்லிட்டு போட்டேன் என்ன கூதாடாப்பா நீங்கள் இதெல்லாம் கவலைப்படாங்கக்கா இதெல்லாம் இன்றைக்கு வரை நாளைக்கு போகும் இந்த அவன்ட காலை பட்டி கடற்கரையில் போடுவாங்களாம் எழுதுறாங்க கவிதாசின் காலை அது இப்போ எங்களோட நிற்கிறபடியா இல்லை அவங்களோட அதுவும் என்னண்டு உண்ட நன்மைக்காண்டி சொல்லுறான் நீ வந்து ஓடு மட்டக்களப்புக்கு இல்லாட்டி உண்ட காலை வெட்டி கடற்கரையில் போடுண்டா அட நன்மை உள்ள நீ காலை வெட்டுவியே என்ன சொல்லணும் இதுக்கு நான் ஏன் காசை எடுத்தீங்க அதில் 67,000 இல்லைண்ணே எவ்வளவு கேட்டார் கூலி ஒன்றும் சொல்லலைண்ணா இப்போ நீங்கள் காய்ச்சிங்க போன நான் தான் வாரணுன்ட்டு நேரம் வந்து கதைக்கிறேன் கவையிலே நிற்கிறேன் சரியா நீங்கள் இது அவர்கிட்ட கொடுத்து சாமான் எடுங்கோ சாமானுக்கு ஒருக்கா பில்லை பண்ணுங்கோ மற்றவருக்கால் சாமான விலையை பார்த்து எடுக்க சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வரதானே நான் வேறு இடங்களில் சில அவைகளுக்கு கொஞ்சம் கூட குறைச்சி கொடுப்பாங்க இல்லை சொன்னார் தங்களுக்கு போட்டு தர விலைக்கு தாரதாமோ அவரை நான் கண்டா கும்பிட்டேன்னு சொல்லி நம்பரை கொடுக்குறேன் நான் கதைக்கு சீச்சி நான் கதைக்கே இல்லை இது எப்படிங்க வரணுக்கா 40 சரி 40 வாரம் போயிட்டேன் அதை தாண்டா அப்போ எனக்கு அந்த 2,000 ரூபா அது கூட கிடையாது கொடுத்துருவோம் இதை வச்சுருந்தேன் எல்லா இடம் பிளாக்கெட்டில் வந்துட்டு தான் என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எவ்வளோ 40 கிடக்கு ஓ இது எப்படிங்க அப்போ 70 சரியோ 70 1 2 3 4 5 தான் இது எப்படிங்க அப்போ 80 அதில் அவர்கிட்ட அந்த 67,000 ரூபா சாமானை வேண்ட சொல்லுங்க மற்றம் 67,000 ரூபா சாமான இல்லை எவ்வளோ 13,000 கிடக்கல அதை வச்சுக்கொள்ளுங்க இப்போ அவர் இப்போ ஒரு நாள் 2 நாள் வருவார் வேலைக்கு கூலி கொடுங்க ஏன்னா இது யார் சொல்லுங்க அம்மாவா உங்களோட அந்த கனடாவிலேருந்து ஒரு அக்கா உங்களோட கதைப்பா
அவள் தான் இது தந்தவா வயரிங்கு கொடுக்க சொல்லி சரியா. அப்போ அவங்க சொல்லி விடுங்க அவள் தந்தவாண்டுகள் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து இது முதல் அனுப்பின காசு உண்டு, அவளோட காசு இருந்தது ஒரு தக்கம் கொடுக்கல. அப்போ யாருக்காவது தேவைப்பட்டால் தான் சொல்லுவேன்ண்டவா. இப்போ வந்து சொன்னால் அதை உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்போவும் எனக்கு எப்படி சொன்னவான்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு தேவைண்டா கொடுக்க சொல்லியிருந்தேன். இதே இனி கொஞ்சம் கொஞ்சமாக 5-10 நான் என்ன தருது, கோழிக்கு மேட்ச் பண்ண தான் தரணும், அதவே இல்லை தானே. அப்போ வயரிங் முக்கியமான வேலையான. அப்போ இதில் 80 இருக்குது. ஒரு கால் கொடுங்கோ. காணாமல் வந்தால் நீங்கள் ஒரு கூலி தானே காணாமல் வரும் வந்தால் பார்ப்போம் சரி. திருப்பி நான் வருவேன் தான் கதவு போட்டேன் அப்போக்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம் சரியா. மற்றது சும்மா இந்த அழுகிற வேலையை போய் விட்டுட்டுருங்கோ நினைப்பாங்கோ. இதில் என்ன செய்வாங்க தெரியுமோ, அவ்வளோ தூரம் நல்லது காய்ச்சி நன்மை செய்கிறமில்லோ அது ஒன்றும் போட மாட்டாங்க. இல்லை நான் சொல்கிறேன் டிக்டாக்ல என்ன செய்வாங்க தெரியுமோ, இதில் இருந்து நான் உங்களையும் ஒரு விஷயம் பேசியிருந்தேன்னு இங்கே அங்கே சிரிப்பு தொடங்கிட்டாங்க கல்லன். அந்த ஏழையில் போட்டு படுத்துகிற பாட்டை பேங்கன்னா எழுதுவாங்க. அந்த ஏழையில் உயிரோடு இருக்குது யாராலேன்றதோ நிறைய இல்லை. இதெல்லாம் பட்டி போடுவாங்க. இதெல்லாம் சேப் இல்லை கதை. இன்றைக்கு இல்லை எத்தனை பேர் செஞ்சனாலும் நாங்கள் அப்பவும் அது சரி, அது அவங்க வட்டி போடுவாங்க கதையை விளங்குது. சரி அப்போ அது எனக்கு பார்க்க எப்படின்னு சொல்லுங்க. நீ என்னம்மா பால் குடிக்கோ நின்று கேட்ட மட்டும்தான் போட்டோங்களா. அது பிறகு வச்சு நான் ஒரு அண்ணா மாதிரி உங்களுக்கு நான் கதைச்சே பிள்ளைண்டா நான் காலில் விட சொன்னது அதெல்லாம் போடலையே. அதை போட்டு தான் இன்றைக்கி நான் ஒரு நாள்லேயே வெளியிலே. சரி அதை முடிஞ்சது. நீ உங்களால் இப்போ எத்தனை நாளைக்கு வரியாவா அப்போ என்ன அப்படி சொல்கிறேன். இதை செய்யுங்க வயரிங்க சரியோ செய்யுங்க. மற்றது கதவு வந்தால் அப்புறம் அடிங்கோ அடுத்த இடமா திங்களில் கதவு வந்தால் காசு கொடுக்கணும் வேணா. 1 லட்சம் கொடுத்தாச்சு இல்லை டே 1 லட்சம் வந்தாச்சு. 1 லட்சம் இந்த அனுப்பின ரசீது அதுவும் பொய்யா போடும். நீங்கள் அவர் சொன்னவர் இல்லை உங்களை அனுப்பி நான் தான் பில் போட்டு விட்டேன். நீங்கள் அனுப்பி நான் உங்களுக்கு அனுப்பினேன். 5 எப்போ விட்டாங்க 4/5 இந்த 4/4 4/2/2026 அப்புறங்க எஸ் இங்கே இருக்குது. சுஜீவன் தானே சுஜீவன் 1 லட்சம் நிசாக்கா காப்பெண்டர் சரியா அனுப்பியாச்சு. அப்போ 1 லட்சம் போட்டாச்சு. முதல்ல அந்த 40 வச்சுக்கொள்ளுங்க கொஞ்சம் மட்டும் தான் பேரும் ஷேப் பண்ணுவோம் சரியா. எல்லாம் நீட்டாக முடிப்போமா சரியா. நானே இது உங்களோட மனசுன்னு ஒரு மாதிரி காய்ச்சிருந்தா நீங்கள் கொரோனாக்காங்க ஒன்று மட்டுமே உங்களுக்கு எதுவும் கஷ்டம் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்கள் இப்படி 1000 பேரை சந்திச்சிருப்பீங்க தானே. உங்களோட கதை முதல் நாள் என்னது முதல் நாள் தந்த சாப்பாடு என்ன அங்கே கோப்பைக்கு மராளிக்கலாங்கோ இன்னும் பூசணிக்காய் பூசணிக்காய்ச்சி ஒரு கடைசி கட்டத்தில் அதுகளும் கடைசி கட்டத்தில் வேறு என்ன அப்படிங்க உதவியே செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பா இருந்தாலும் அது பெருசா பாதிப்பு இருக்கு. அவியல் எல்லாரையும் விடுங்க. நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறீங்களா செய்யாது. அதான் சொல்றேன் நான் உங்களுக்கு உங்களோட நடந்திருந்தா சொல்லியாக்கா அதை வந்து விடுங்கோ. நான் சொல்றேன் அதை விடுங்கோ. என்ன நடந்தாலும் என்ன காய்ச்சாலும் நாங்கள் தான் எப்பயுமே கூட இருப்போம் சரிதான். அதை மட்டும் மறக்காங்கோ. நான் போயிட்டு வரேன் அவசரம் போகணும். வேற நீ கொமெண்ட்ஸ் வாசிச்சேன்டா சரியே. கோழி மெட்ட கோழியக்கா கோழி கூட அடிச்சா தான் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் தாங்க. வச்சிருக்க மேஸ் செலவு வச்சிருக்க மேஸ் செலவு 2000 உண்மையா காய்ச்சப்பொரியோட உங்க அவளுக்கு சொன்னா பிடிக்காதா காய்ச்சப்புறம் உங்களோட சேவல் கோழி நிக்குதானே அப்ப பிறகு என்ன சரிதானே சேவல் நிக்குதா இங்க ஆனா நீ உனக்கு சேவல் நீ இப்ப நீ கூட்டினா பார்த்துதான் கேட்டதா நல்ல பாப்பா எந்த இடத்துல என்ன கவர்மெண்ட் சரியாக்கா வயரிங் வேலையை கட்டாயம் செய்யுங்கோ சரிதானே. இதை மைக்கத்தான் நமக்கு அவசரமாக போகணும். மஞ்சளைக்குள்ளே அங்கே யாழ்ப்பாணம் நிற்கணும். பாரம் போயிட்டு கொமெண்ட்ஸு வாசிக்க வேணாம்னு சொல்லுங்கள். அவளை மந்திரமா தந்திரமா பாரம் பிறகு